நமஸ்கர், என் பெயர் டாக்டர் குரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் பாதங்களில் வீக்கம் பற்றி பேசப் போகிறோம். காலில் ஏற்படும் வீக்கம் பற்றி நிறைய வீடியோக்கள் செய்துள்ளோம். ஆனால் அதே கேள்விகள் மீண்டும் மீண்டும் நமக்கு வருகின்றன. அதனால்தான் இந்த வீடியோவை மீண்டும் செய்கிறேன். பாதங்களில் வீக்கம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை விளக்க முயற்சிக்கிறேன். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு பாதங்களில் வீக்கம் ஏன் ஏற்படுகிறது? கால்களில் வீக்கத்திற்கு பல காரணங்கள் உள்ளன. சிகிச்சைக்கு செல்லும் போதெல்லாம் அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். எனவே மிகவும் பொதுவான காரணத்துடன் தொடங்குவோம். அதுதான் தைராய்டு பிரச்சனை. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு தைராய்டு பற்றி ஏன் பேச வேண்டும் என்று இப்போது நீங்கள் நினைப்பீர்கள். தைராய்டு என்பது ஒரு நோயாகும். அது உங்கள் உடலில் இருந்தால் அதை எளிதில் அடையாளம் காண முடியாது. மேலும் நமது உடலில் தைராய்டு குறையும் போது நமது TSH அதிகரிக்கிறது. அப்போது நமக்கு அடிக்கடி பாதங்களில் வீக்கம் ஏற்படும். எனவே உங்கள் உடலில் வீக்கம் ஏற்படும் போதெல்லாம் இந்த வீக்கம் தைராய்டு காரணமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதன் காரணமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இந்த TSH பரிசோதனை செய்து உங்களுக்கு தைராய்டு மருந்து தேவையில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே தைராய்டு மருந்தை உட்கொள்பவர்கள் எங்காவது மருந்தை அதிகரிக்க வேண்டுமா என்று சோதிக்கவும். ஏனெனில் தைராய்டில் இருந்து வீக்கம் வந்தால் அதை நீக்க இது எளிதான வழியாகும். இரண்டாவது பெரிய காரணம் நமது உடலில் உள்ள மொத்த புரத சத்து நமது இரத்தத்தில் குறைவதுதான். எனவே நீங்கள் KFT செய்யும் போதெல்லாம் வீக்கம் ஏற்பட்டால் உங்கள் அறிக்கையில் உள்ள மொத்த புரத பகுதியை சரிபார்க்கவும். உங்களின் மொத்த புரதம் 6.5 இலிருந்து 6.6 ஆக குறைந்தால் உங்கள் உடலில் புரத சத்து குறைவாக உள்ளது என்று அர்த்தம். மேலும் புரதம் இல்லாததால் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் வீக்கம் மற்றும் குறிப்பாக பாதங்களில் சிறுநீரில் இருந்து புரோட்டீன் வெளியேறுவதால் இப்போது இந்த புரதம் நம் உடலில் குறைந்து வருகிறது. நாம் அகற்றும் அளவுக்கு சாப்பிடுவதில்லை. உங்கள் இரத்தத்தில் உள்ள புரதத்தின் அளவு குறையத் தொடங்குகிறது. இப்போது இரத்தத்தில் உள்ள புரதம் இரத்தத்திற்கு சிறிது தடிமனை அளிக்கிறது. இரத்தம் மிகவும் மெல்லியதாகிவிட்டால் அது தண்ணீராக மாறி கால்களில் நிரப்பத் தொடங்குகிறது. எனவே இரத்தம் தடிமனாக இருக்க நமது உடலில் புரதச்சத்து சரியான அளவில் இருப்பது அவசியம். இப்போது உங்கள் உடலில் புரோட்டீன் குறைபாடு இருந்தால் அதை வேறு எதனாலும் முடிக்க முடியாது. அதற்கு புரத உட்கொள்ளலை சரியாக வைத்திருக்க வேண்டும். நாம் புரதத்தை சாப்பிட்டால் நமது கிரியேட்டினின் அதிகரிக்கிறது. அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு இது நன்மை பயக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் புரதத்தை சாப்பிடுவதன் மூலம் கிரியேட்டினின் நிச்சயமாக அதிகரிக்கிறது. ஆனால் சிறுநீரகம் மோசமடையாது. எனவே நீங்கள் புரதத்தை சாப்பிட்டு கிரியேட்டினின் அதிகரித்தால் சிறுநீரகத்திற்கு இந்த பாதிப்பும் ஏற்படாது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் குறைந்தபட்சம் உங்கள் புரதத்தை நிறைவு செய்தால் அது 0.5 முதல் 1 புள்ளி வரை அதிகரிக்கலாம். நன்மைகள் அதிகம், நஷ்டம் குறைவு. நன்மைகள் என்ன? உங்கள் கால்களில் தண்ணீர் நிரம்பினால் நீங்கள் படுக்கும்போது இந்த நீர் உங்கள் நுரையீரலில் நிரம்பத் தொடங்குகிறது. மேலும் உங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். எனவே உங்கள் நுரையீரல் சேதமடைந்தால் நுரையீரலுக்கு சிகிச்சை இல்லை. நுரையீரலுக்கு மாற்று இல்லை. நுரையீரல் டயாலிசிஸ் இல்லை. ஆனால் சிறுநீரக டயாலிசிஸ் செய்யப்படுகிறது. எனவே நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நமது சிறுநீரகத்தை விட நுரையீரல் முக்கியமானது. மேலும் நமது நுரையீரல் எந்த வகை தண்ணீராலும் பாதிக்கப்படக்கூடாது. எனவே நீங்கள் படுக்கும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டால் யாரோ உங்களை மூச்சு திணறச் செய்வது போல் அல்லது நீங்கள் தண்ணீரில் மூழ்குவது போல் உணர்கிறீர்கள். பின்னர் உங்கள் மனதில் இருந்து கிரியேட்டினின் நீக்கப்படும். உங்கள் உடலில் உள்ள புரதத்தின் அளவை நிறைவு செய்வீர்கள். மேலும் உங்கள் வீக்கத்தில் இருந்து விடுபடுவீர்கள். இப்போது வீக்கத்திற்கு மூன்றாவது பெரிய காரணம் சிறுநீரகத்தின் வேலையை சரியாக செய்யாததுதான். சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாத போது புரதம் முழுமையாக இருப்பதை காண்கிறோம். தைராய்டு நன்றாக இருக்கிறது, ஆனால் இன்னும் வீக்கம் வருகிறது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் அருந்துவதை குறைக்க வேண்டும். தண்ணீர் அருந்துவதை குறைக்க என்ன வழி? அரை கப் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதே வழி. அதாவது உதடுகள் ஈரமாகும் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு நேரத்தில் இவ்வளவு தண்ணீர் எடுப்பீர்கள். மீண்டும் தாகம் எடுத்தால் மீண்டும் அரை கப் தண்ணீர் குடிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. என்று கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நம் ஒரு நேரத்தில் மிக கொண்ட அளவு தண்ணீர் எடுத்து வருகிறோம். நாம் சிறிது தண்ணீர் எடுக்கும்போது ஆனால் அதிக உப்பை ஒன்றாக எடுத்துக்கொண்டால் வீக்கத்தை இன்னும் காணலாம். எனவே மொத்த புரதம் உள்ள அனைத்து நோயாளிகளும் நன்றாக உள்ளனர். தைராய்டு பிரச்சனை இல்லை. அவர்கள் சில நாட்களுக்கு உப்பு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். தண்ணீரின் அளவை குறைக்க வேண்டும். இதனால் வீக்கம் போய்விடும். இவ்வளவு செய்தும் உங்கள் வீக்கம் குறையவில்லை என்றால் பிறகு நாம் மருந்து பயன்படுத்த வேண்டும். மேலும் நாம் பயன்படுத்தும் மருந்து பெரும்பாலும் டயூரிட்டிக் மருந்தாகும். அதாவது அவர்களின் வேலை என்ன? சிறுநீர் செய்ய. சிறுநீரை உண்டாக்கும் மருந்து சாப்பிடும்போது பின்னர் சிறுநீரகத்தில் ஒரு சுமை உள்ளது. உங்கள் சிறுநீரகம் ஏற்கனவே பலவீனமாக இருந்தால் நீங்கள் குறைவாக வேலை செய்கிறீர்கள். நீங்கள் தண்ணீரை வெளியே எடுக்கும் வகையில் நாங்கள் ஒரு சுமை வைக்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது என்றால் சிறுநீரகம் மெதுவாக மோசமாக தொடங்குகிறது. எனவே வீக்கம் நீங்கும் வரை மருந்து எடுத்துக் கொள்ளலாம். வீக்கம் நீங்கிய பிறகு உங்கள் உப்பு மற்றும் தண்ணீரை உட்கொள்வதன் மூலம் வீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும்.
தொடர்ந்து மருந்து சாப்பிட்டால் கிரியேட்டினின் மதிப்புகள் அதிகரித்து வருகின்றன, அதுவும் வேகத்துடன். எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மிகச் சிறந்த சமநிலையை உருவாக்க வேண்டும். இந்த வீக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர உங்களுக்கு வீக்கம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். பிறகு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சாய் சஞ்சீவனிக்கு வரலாம். நீங்கள் இனி சந்திக்கலாம். நீங்கள் மருத்துவரிடம் பேசலாம். நீங்கள் இந்த வீக்கத்தை முடிக்க முடியும். கிரியேட்டினின் அளவை குறைப்பதன் மூலம். இதற்கு உணவில் மாற்றம் செய்ய வேண்டும். உங்கள் மருந்தில் மாற்றம் செய்ய வேண்டும். உங்கள் சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த காணொளியில் இருந்து உங்களிடம் கேட்கிறேன். உங்களுக்கு உண்மைக்க வேண்டும். உங்கள் கால்களில் ஏற்படும் வீக்கத்தை ஒருபோதும் எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். பல காரணங்கள் உள்ளன. முதலில் நீங்கள் காரணத்தை அகற்ற வேண்டும். அந்த காரணத்தை முற்ற வேண்டும். பின்னர் நாம் முன்னோக்கி செல்லும் வழியை உருவாக்க வேண்டும். இதனுடன் நான் உங்களுடன் முன்னேற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன்.